கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 21:41, மேத்யூ 21:41. அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோற்றக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தையாக கொடுப்பான் என்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமானத்தை சொல்லி அழகாக ஒரு வலையை விரிக்கிறாரு. அந்த வலைக்குள்ளே அவங்களே போய் அழகாக மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இப்போ அவங்க என்ன ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அது அவர்கள் மேலே வருங்கிறத உணராமல் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க என்ன புரியலைன்னா, இந்த ஓமானமே அவங்களுக்கு தான் புரியல. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு அந்த கேள்வி கேட்டார், 40வது வசனத்தை கேள்வி கேட்டார். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஓமானத்துக்கான ஒரு முடிவை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தேவனுடைய ஒரு ஞானத்தை நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க முடிகிறது. அது என்ன சொல்றாரு, அந்த கொடியவரை கொடுமையாய் அழித்து. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க தான் கொடியவங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் குத்தகை கொடுத்துருக்கிறாரு, அவங்கள கொடுமையாக அழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இப்போ அவங்க மேலே வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு முழுமையான நியாய தீர்ப்பு, நீதியான நியாய தீர்ப்பு, அவர்களால் தவிர்க்க முடியாத நியாய தீர்ப்பு. இப்போ அவங்க சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரித்திர பிரகாரம் கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருஷம் எருசலேமில் நடந்த ஒரு காரியம். அவங்களுடைய இது எல்லாம் நிராகரிக்கப்பட்டு அவங்க முழுமையாக அழிக்கப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, என்ன சொல்கிறாரு, ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோற்றக்காரத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தையாக கொடுப்பான். வேற ஆள்கிட்ட. இப்போ வேற ஆள்கிட்ட கொடுப்பான் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவங்ககிட்ட இருந்து எடுத்து கொள்ளப்பட்டு ஒரு புதிய ஒரு குத்தகைக்காரங்க, அவங்க உண்மை உள்ளவங்க, அதனால் அவங்க கர்த்தரை கனப்படுத்துவாங்க என்று சொல்லக்கூடியதாக. இது எதை காட்டுது? ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபை, அது மாத்திரமல்ல புறஜாதியார் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவது, புதிய உடன்படிக்கையின் வரக்கூடிய மக்களாக. அப்போ என்ன, இங்கே ராஜ்யம் அழிவுக்கு போல ராஜ்யம் வேறொரு இடத்துல கொடுக்கப்பட்டது. அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரர். அப்போ கர்த்தர் நல்ல கனி வாங்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் மாறவே இல்லை. அப்போ இந்த புதிய குத்தகைக்கு எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க புதிதாக கனிகளை கொண்டு வருவாங்க, அவங்க முதலாளியை கனப்படுத்துவாங்க, அவங்க அந்த தோட்டத்துக்குரிய ஒரு காரியத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அப்போ இங்கே சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, இப்போ புதிதாக ஒரு உண்மை இல்லாத ஒரு உக்கிரானத்தை எடுத்துட்டு உண்மை இல்லை ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்க போகிறாரு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக அவர்களை கொண்டே சொல்லக்கூடியதா. யார்? பொல்லாத ஊழியர்களாக இருக்கிறவங்களை வைத்தே அவர்கள் வாயிலே சரியான ஒரு காரியத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம்? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அங்கே சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, இங்கே கர்த்தர் இப்போ இஸ்ரவேலை விட்டு சபை என்கிற ஒரு உண்மையான அமைப்புக்கு கொடுக்க போகிறார் என்பதை மிக தெளிவாக யாரை வைத்து சொல்ல வைக்கிறாரு? உண்மை இல்லாத மக்களை வைத்தே. ஏன்னா கர்த்தர் எப்போவுமே ஒரு உண்மை இல்லாத தலைவர்களை நகட்டி விட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய ராஜ்யத்துக்கு கனி கொடுக்கக்கூடிய உண்மையான மக்களை நாடி தேடக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ நியாய தீர்ப்பு என்பது நீதியானது, அது தவிர்க்க முடியாது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? இஸ்ரவேல் அவர்கள் தேவனை நிராகரித்து தேவனை விட்டு தூரம் போய் அவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்து தேவனை நிராகரிக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்ககிட்ட இருந்த ராஜ்யத்தை எடுத்து இப்போ சபைக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ சபையாகிய நம்ம எவ்வளவு உண்மை இல்லவர்களாக இருக்க வேண்டும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு இஸ்ரவேலை தெரிந்தெடுத்து அவன் என் சேஷ்டபுத்திரன் என்று சொல்லி அவங்களுக்கு எல்லா விதமான காரியங்களையும் கொடுத்தாரு. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 11வது அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, நம்ம காட்டு ஒலிவ மரம்,
நாட்டு ஒலிவ மர கிளை சரியா இல்லாதனால அதை உடைச்சு காட்டு ஒலிவ மராகிய நம்மளை அதில் பதியம் போட்டிருக்கிறாரு. இப்போ உண்மையை இயற்கையான சுபாவ கிளைகளையே அவர் முறித்து போட்டார்னா ஒட்ட வைக்கப்பட்ட கிளை முறித்து போடுவது எவ்வளவு சுலபம்னு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, சபையில் நம்ம எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய், ஒரு நல்ல உண்மையுள்ள உக்கிரானக்காரர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா உண்மை இல்லாத உக்கிரானத்துவம் உள்ள மக்களை எடுத்துவிட்டு கர்த்தர் உண்மையுள்ள சபைக்கு கொடுத்திருக்கிறாரு. அதற்கு பாக்கியவான்களாய், அதற்கு தகுதியுள்ள மக்களாய், கர்த்தரை கனப்படுத்துகிற மக்களாய் சபை இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இதை உண்மையில்லாத இஸ்ரவேலை தள்ளி வைத்துவிட்டு எங்களை நம்பி நாங்கள் உண்மையாய் இருந்து உமக்கு நல்ல கனிகளை கொடுப்போம் என்று நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதற்கு தகுதியுள்ளவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த எச்சரிக்கையோடு வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.